கருத்துக்களை பேசி முடித்ததற்கு பிறகு இப்பொழுது ஹிதாயத் நபுடைய 36வது பக்கத்திலிருந்து மன்சூபான இஸ்முகளை அதனுடைய வகைகளையும் தெளிவுபடுத்துவதற்காக முகமது சுலைமான் சேட் அவர்கள் இப்பொழுது நமக்கு மத்தியில் அவருடைய உரையை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய நண்பர் மர்ஃபூஆனதை பற்றி முன்னர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது மன்சூபானதை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன். மன்சூபான இஸ்மு என்றால் ஒரு 12 இஸ்முகள் இருக்கிறது. மஃபூல் முத்லக், மஃபூல் பிஹி, மஃபூல் லஹு, மஃபூல் பிஹி, மஃபூல் மஅஹு, ஹால், தம்யீஸ், முஸ்தஸ்னா, இஸ்மி இன்ன வகவாக்கியா, கபருக்கான வகவாக்கியா, இன்னும் ஜின்சி நஃபிஸுடைய லாவுடைய இஸ்மு லைஸை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட மாலாவுடைய கபரும், இப்படியாக 12 இஸ்முகள் இருக்குது. இதில் முதலாவது மஃபூல் முத்லக். மஃபூல் முத்லக் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, வஹுவ மஸ்தர் பி மஅனா ஃபஅல் மذ்கூரி கப்லஹு, அதாவது ஒரு மஃபூலுக்கு முன்னால் ஒரு ஃபஅல் கூறப்பட்டிருக்கும். அந்த ஃபஅல் இந்த மஸ்தரினுடைய அர்த்தத்திலே இருக்கும். உதாரணமாக தரபுது தர்பன் என்பதை போல. இந்த மஃபூல் முத்லக்கினுடைய பிரயோஜனங்கள் மொத்தம் 3. ஒன்று என்னன்னு சொன்னா, மஃபூல் முத்லக் தஅக்கீதுக்காக, உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி வரும். உதாரணமாக தரபுது தர்பன், நான் நன்கு அடித்தேன் என்று ஒரு உறுதியை காண்பிப்பதற்காக வரும். இரண்டாவதாக பயானு நவ்இ, அதாவது அமைப்பை விளக்குவதற்காக வேண்டி வரும். ஜலஸ்து ஜில்சத்தல் காரி, அதாவது ஒரு காரி அமர்வதை போல நான் அமர்ந்தேன் என்று இந்த மஸ்தர் நவ்ஐ குறிப்பதற்காக வரும். மூன்றாவதாக பயானுல் அதத், எண்ணிக்கையை விளக்குவதற்காக வேண்டி வரும். உதாரணமாக ஜலஸ்து ஜல்சத்தன், ஜலஸ்து ஜல்சத்தைனி, ஜலஸ்து ஜல்சாத் என்று அததை விளக்குவதற்காக வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மஃபூல் முத்லக்கினுடைய ஃபஅல் இருக்கிறது, அது மஸ்தரை போல், அது மஃபூலை போல் வரும். ஆனால் சில நேரம் சில மாற்றங்கள் செய்து வரும். உதாரணமாக கஅத்து ஜுலூசன் என்பதை போல. இந்த மஃபூல் முத்லக்கினுடைய ஃபஅலை போக்குறது எப்பொழுது ஜாயிஸ் ஆகும் என்று சொன்னால், ஒரு கரீனா ஆதாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே மஃபூல் முத்லக்கினுடைய ஃபஅலை போக்குவது ஜாயிஸாக இருக்கும். உதாரணமாக வெளியூரிலிருந்து வரக்கூடிய ஒரு நபரிடத்திலே கைர மக்தம் என்று சொல்வதை போல, இதற்கு முன்னால் கதம்து என்ற ஃபஅல் போக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மஃபூல் முத்லக்கினுடைய ஃபஅலை போக்குறது எத்தனை இடத்துல வாஜிப்னு சொன்னா, அதாவது அரபியாக்கள் சமாஇயத்தான முறையின்படி, அதாவது அரபியாக்களுடைய செவிவழி செய்தியின்படி மஃபூல் முத்லக்கினுடைய ஃபஅலை போக்குவது வாஜிப். உதாரணமாக ஷுக்ரன், இதற்கு முன்னால் ஷக்கர்து என்ற ஃபஅல் போக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மஃபூல் பிஹி, வஹுவ இஸ்முன் மா வகஅ அலைஹி ஃபஅலுல் ஃபாஇல், அதாவது ஒரு செயலை செய்யக்கூடியவனுடைய செயல் எதன் மீது நிகழ்ந்ததோ அதுதான் மஃபூல் பிஹி. உதாரணமாக தரப ஸைதுன் அம்ரன் என்பதை போல. சில சமயத்திலே ஃபாயிலை விட மஃபூல் முந்தி வருவதும் ஜாயிஸாக இருக்கிறது. தரபுது அம்ரன் ஸைதுன் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மஃபூல் பிஹி இருக்குல்ல, இதனுடைய ஃபஅலை போக்குவது எப்பொழுது ஜாயிஸ் ஆகும் என்று சொன்னால், ஆதாரம் கரீனா பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே ஒரு நபர் கேட்கிறார், மன் அத்ரிபு, நான் யாரை அடிக்கட்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு நபர் ஸைத், ஸைதன், ஸைத் என்று சொல்கிறார். இதற்கு முன்னால் இத்ரிப் என்ற ஃபஅலை போக்கு ஜாயிஸாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மஃபூல் பிஹியினுடைய ஃபஅலை எத்தனை இடத்திலே போக்குவது வாஜிபாகும் என்று சொன்னால், 4 இடத்திலே மஃபூல் பிஹியினுடைய ஃபஅலை போக்குவது வாஜிப். ஒன்று சமாஇ, அதாவது அரபியாக்களினுடைய செவிவழி செய்தி மூலமாக மஃபூல் பிஹியினுடைய ஃபஅலை போக்குறது. உதாரணமாக அஹ்லா வ சஹலா, இதற்கு முன்னால் அதைத அஹ்லா வ அதைத சஹலா என்பதாக இருக்கும். இந்த அதைத என்ற ஃபஅலை சமாஇயத்தான முறையின்படி போக்குவது வாஜிபாக இருக்கிறது. மீதி 3ம் கியாசியத்தான அடிப்படையிலே மஃபூல் பிஹியினுடைய ஃபஅலை போக்குவது வாஜிபாக இருக்கிறது. தஹ்தீர் என்று சொன்னால் ஒரு மஅத்தூஃப் அலைஹி முஹத்தர் மின்ஹு விட்டு பாதுகாப்பது. உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இய்யாக வல் அஸத, சிங்கத்தை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன். அஸதுங்கிறது முஹத்தர் மின்ஹு, இதை விட்டு இய்யாக என்ற மஅத்தூஃப் அலைஹி பாதுகாக்கிறேன். இதற்கு முன்னால் இத்தகி என்ற ஃபஅலை போக்குவது வாஜிபாக இருக்கிறது. மூன்றாவது ஷரீஅத்து தஃப்சீர். ஷரீஅத்து தஃப்சீர் என்றால் ஒரு கலாமிலே நஸபு பெற்ற ஒரு இஸ்ம் இருக்கும். அந்த இஸ்முக்கு பின்னால் ஒரு ஃபஅலோ அல்லது ஒரு ஃபாயிலோ இருக்கும். அந்த நஸபு பெற்ற இஸ்முக்கு எப்படி நஸபு வந்தது என்று பின்னால் இருக்கக்கூடிய ஒரு ஃபஅல், அந்த ஃபஅலிடத்திலே கேட்டால், என்னை போலவே ஒரு ஃபஅல் இந்த ஸைத் என்ற இஸ்முக்கு முன்னால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று
அந்த ஃபேல் போக்கப்பட்டீர்கள் என்பது இருக்குது. அந்த ஃபேலை போக்குவது வாஜிபாக இருக்குது. நாலாவது முனாதா. முனாதா என்றால் வஹுவ இஸ்மு மதுஉ பி ஹர்ஃபின் மின் ஹுரூஃபி நிதாஇல் அஃலன். வார்த்தை ரீதியாக முனாத் ஒரு நிதாவுடைய எழுத்தை கொண்டு முனாத் அழைக்கப்படுகின்ற இஸ்முதான் முனாதா. உதாரணமாக யா அபுதல்லா, இந்த யா என்ற ஹர்ஃபு நிதாவிலே அதுஉ என்ற ஃபேல் இருக்கும். அதை போக்குவது வாஜிபாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த முனாதாவினுடைய நிதாவினுடைய எழுத்தை போக்கு ஜாயிஸாகும். எப்ப என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் அல்லவா, யூசுஃபு அஅரிது அன் ஹாதா, நபியே யூசுஃப் நபியே இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். இப்ப யூசுஃபிற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஹர்ஃபே நிதா என்பது போக்குவது ஜாயிஸாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிதாவுடைய எழுத்துக்கள் அயா ஹயா ஐ அல் ஹம்ஸத்துல் மஃப்தூஹா என்பதாக இருக்கிறது. அல் ஹம்ஸத்துல் மஃப்தூஹா. அடுத்தது அக்ஸாமுல் முனாதா. முனாதாங்கிறது பல வகையாக இருக்கிறது. அதாவது ஒரு முனாதா முஃப்ரதான மஅரிஃபாவாக இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ரஃபாவுடைய அலாபு கொடுக்கப்படும். உதாரணமாக யா ஸைதுன், யா ரஜுலுன், யா ரஜுலானி, யா ஸைதானி என்பதாக. இதே முனாதா என்பது ஒரு இஸ்திகாஸாவுடைய நாம் ஆரம்பத்திலே சேர்க்கப்பட்டால் கஸ்ரினுடைய அலாபு கொடுக்கப்படும், யா ஸைதின் என்பதை போல. இதே முனாதா என்பது கடைசியிலே மந்த்ருக்கான அலிஃபா சேர்க்கப்பட்டால் ஃபதத்தினுடைய அலாம் கொடுக்கப்படும், யா ஸைதா என்பதை போல. அது மட்டும் இல்லாமல் முனாதா என்பது முலாஃபாக இருந்தால் ஃபதத்தினுடைய அலாம் கொடுக்கப்படும், யா அபுதல்லா என்பதை போல. அது மட்டும் இல்லாமல் இந்த முனாதா என்பது முலாஃபுக்கு ஒப்பாக இருந்தாலும் ஃபதத்தினுடைய அலாம் கொடுக்கப்படும், யா தாலிஅன் ஜபலன் என்பதை போல. இதே இந்த முனாதா குறிப்பிடப்படாத நக்கீராவாக இருந்தாலும் இந்த முனாதாவுக்கு ஃபதத்தினுடைய அலாம் கொடுக்கப்படும். ஒரு குருடருடைய சொல்லை போல யா ரஜுலன் ஹுது பியதி, ஓ மனிதனே என்னுடைய கையை பிடி என்ற அந்த ரஜுலன் என்ற அந்த இஸ்முக்கு ஃபதத் கொடுக்கப்பட்டிருக்கு. தர்ஹீமுல் முனாதா என்றால் ஹதுஃபு ஃபி ஆகிரில் முனாதா லிதஃபீஃபி. அதான் முனாதாவுடைய கடைசியிலே லேசுக்காக வேண்டி இலகுக்காக வேண்டிய எழுத்தை போக்குதாம். உதாரணமாக யா மன்சூர் என்பதை யா மன்சி என்றும், யா உஸ்மான் என்பதை யா உஸ்மி என்றும் சொல்வதாக இருக்கும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுருக்கப்பட்ட இந்த முனாதாவுடைய கடைசியிலே லம்மு செய்வது ஜாயிஸா இருக்கும். உதாரணமாக யா ஹாரிஸ் என்பதை யா ஹாரு என்று லம்மு வைத்தும் சொல்லலாம், அல்லது அசலியத்தான ஹரக்கத்தை வைத்தும் சொல்லலாம். யா ஹாரிஸ் என்பதை யா ஹாரி என்றும் சொல்லலாம். அதுவும் இல்லாமல் நிதாவுடைய எழுத்தான இந்த யா இருக்கிறதே, இது நிதாவுடைய எழுத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில நேரம் மந்துவுக்காகவும் பயன்படுத்தப்படும், யா ஸைதா என்பதை போல. மஃபூல் ஃபீ வஹுவ ஸமானு அல் மகானு அல்லதி வகஅ ஃபீஹி ஃபஅலுல் ஃபாயிலி. மஃபூல் ஃபீ என்றால் ஒரு செயலை செய்யக்கூடியவனுடைய செயல் எந்த இடத்திலே எந்த காலத்தின் மீது நிகழ்ந்ததோ அந்த ஒன்றாக இருக்கும். அதான் லர்ஃபே மகான், லர்ஃபே ஜமான். லர்ஃபே ஜமான் சொன்னா இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள், முகுனம், மஹ்தூத். முகுனம் என்றால் வஹுவ மாலா யகுனு லஹு ஹத்துன் முஅய்யனுன். முகுனம் என்று சொன்னால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்காது. உதாரணமாக தஹர், காலம், நேரம், இதற்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்காது. இதற்கு தான் முகுனம் என்று சொல்வார்கள். மஹ்தூத் என்றால் வஹுவ மா யகுனு லஹு ஹத்துன் முஅய்யனுன். இதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். உதாரணமாக நாள், பகல். இப்படிப்பட்ட முகுமாவோ மஹ்தூதாவோ மன்சூபான காலத்தில் வரும்பொழுது ஃபீ மறைக்கலாம், தான் சுந்து தஹரன் என்பதை போல. அதே போல் லர்ஃபே மக்கான் என்பதும் இதே போல முகுகம், மஹ்தூத் என்று இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். முகுகம் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்காது, மஹ்தூத் என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். லர்ஃபே மக்கான் மட்டும்தான் முகுகம் என்பதிலே ஃபீ மறைப்பார்கள். உதாரணமாக ஜலத்து ஹல்ஃபக என்பதை போல. லர்ஃபே மக்கான மஹ்தூதுல ஃபீயை மறைக்க மாட்டாங்க, ஜலஸ்து ஃபி தாரி என்ற ஃபீயை வெளிப்படுத்துவதாக இருக்கும். மஃபூல் லஹு என்றால் வஹுவ இஸ்முன் லி அஜலில் ஃபஅலுல் மذ்கூர் கப்லஹு. அதாவது தன்னுடைய ஃபஅலுக்காக வேண்டிய வைக்கப்பட்ட இஸ்மாக இருக்கும். உதாரணமாக தரபுத்துஹு தஅதீபன், அவனை நான் ஒழுக்கப்படுத்துவதற்காகவே நான் அவனை அடித்தேன். இந்த தஅதீபன் என்ற இஸ்மிலே லாம் ஜர் செய்யக்கூடிய அந்த லாமுடைய அர்த்தம் புரிந்திருக்கும். அவனை ஒழுக்கப்படுத்துவதற்காகவே நான் அடித்தேன் என்பதை போல. அது மட்டுமில்லாமல் இன்னும் போரை விட்டு கோழைத்தனத்திற்காக நான் உட்கார்ந்தேன் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு உதாரணத்தையும் சுஜாஜ் என்ற இமாம் இதனுடைய அசல் எப்படி தெரியுமாக்கும், அத்தகுத்துஹு தஅதீபன் என்று மஃபூல் முத்தலக்காக இருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹால் மஃபூல் மஅஹு
மஃபூல் மஅஹு என்றால் வஹு இஸ்முன் யுذكر بعد வாவி பிமஅனா மஅல் முசாஹபதி மஅல் ஃபஅல். அதான் மஃபூல் மஅஹு என்று சொன்னால் முசாஹபத்திற்காக மஅவுடைய அர்த்தத்தை தரக்கூடிய வாவுக்கு பின்னாடி வரும். இந்த மஃபூல் மஅஹு உதாரணமாக ஜித்து அன வ ஸைதன் என்பதை போல இந்த மஃபூல் மஅஹு என்பது எப்பொழுது அத்ஃப் செய்ய ஜாயிஸாம் என்றால் இதனுடைய ஃபஅல் லஃபுல் ரீதியாக வந்து அதனுடைய லமீர் முன்ஃபஸிலாக வந்தால் அப்பொழுது அத்ஃப் செய்வது ஜாயிஸாகும். அப்பொழுது அந்த மஅஃபூல் பிஹிக்கு இரண்டு விதமான யாராவிற்கு போய் ஜாயிஸாகும். உதாரணமாக ஜித்து அன வ ஸைதன் என்று சொல்லலாம், ஜித்து அன வ ஸைதுன் என்பதாக சொல்லலாம். இந்த மஃபூல் பிஹினுடைய ஃபஅல் வெளிரங்கமாக லஃபுல் ரீதியாக வந்து லமீரே முன்ஃபஸிலாக வரவில்லை என்றால் அத்ஃப் செய்வது ஜாயிஸாகாது. அப்ப நஸபை மட்டும்தான் குறிப்பாக்க வேண்டும். லரபுது வ ஸைதன் என்பதாக மட்டும்தான் சொல்ல வேண்டும். இதே மஃபூல் மஅஹுடைய ஃபஅல் அர்த்தத்து ரீதியிலே ஆகியிருந்தால் உதாரணமாக மாலி ஸைதின் வ அம்ரின் என்பதிலே மாவினுடைய உள்ரங்கம் தஸ்னஉ என்பதாக இருக்கும். இப்படி ஆகியிருந்தால் அத்ஃப் செய்வது ஜாயிஸாகும். இப்படி ஃபஅலுடைய அர்த்தம் ஆகியிருந்து அத்ஃப் செய்ய ஜாயிஸாகவில்லை என்றால் அந்த நேரத்திலே நஸபை குறிப்பாக்க வேண்டும். மாலக வ ஸைதன் என்பதை போல. அடுத்து ஹால் என்றால் வஹுவ லஃப்லு யதுல்லு அலா பயானி ஹையத்தில் ஃபாயில் வல் மஃபூல் இலைஹிமா. ஒரு ஹால் என்று சொன்னால் ஒரு ஃபாயிலோ அல்லது ஒரு மஃபூலோ அல்லது ஃபாயில் மஃபூல் இரண்டினுடைய அமைப்பை விளக்குவதுதான் ஹால். உதாரணமாக ஜாஅனி ஸைதுன் ராகிபன், ஸைத் என்னிடத்திலே பயணித்த நிலையிலே வந்தான். அப்ப ஸைதுங்கிற அந்த ஃபாயில ராகிபன் என்பது ஒரு அமைப்பாக விளக்கி காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாலினுடைய துல்ஹால் என்பது மஅனவியத்தாக மறைக்கப்படும். ஸைதுன் ஃபித்தாரி காயிமன், ஸைதாரின் வீட்டில் நிற்கின்ற நிலையிலே இருக்கிறான். அந்த காயிமன் என்பதினுடைய ஹாலினுடைய துல்ஹால் என்பது ஃபித்தாரி என்று சொல்லக்கூடிய இஸ்தகர என்ற பெயரிலே ஹுவாவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாலினுடைய துல்ஹால் என்பது மஃபூல் ரீதியிலே மறைக்கப்படும். ஹாதா ஸைதுன் காயிமன், இந்த ஸைத் நிற்கின்ற நிலையிலே இருக்கிறான். இந்த காயிமன் என்பதினுடைய ஹாலினுடைய துல்ஹால் என்பது ஹாதா என்னும் இந்த சொல்லக்கூடிய இந்த இஸ்மி இஷாராவுல் உஷீரு இலைஹி என்பதாக துல்ஹால் என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹாலினுடைய ஆமிலை போக்குவது ஜாயிஸாகும். ஹாலினுடைய ஆமில் என்றால் அது ஒன்று ஃபஅலாக இருக்க வேண்டும், ஃபஅலுடைய அர்த்தத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஹாலினுடைய ஆமிலை போக்கு ஜாயிஸ் என்றால் ஒரு கரீனா ஆதாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே, உதாரணமாக ஒரு முசாஃபிருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை போல சாலிமன் கானிமன், சலாமத் பெற்ற நிலையிலும் கனிமத் பெற்ற நிலையிலும் அப்படி நாம் சொல்கிறோம். ஆனால் அதற்கு முன்னால் தர்ஜிஉ என்ற ஃபஅலை போக்குவது ஜாயிஸாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹால் என்பது பெரும்பாலும் நக்கிராவாக தான் வரும், துல்ஹால் என்பது மஅரிஃபாவாக வரும். ஆனால் மன்சூபான நிலைமையில துல்ஹால் என்பது நக்கிராவாக வந்தா அந்த நேரத்துல ஹாலை முற்படுத்துவது வாஜிபாகும். உதாரணமாக ரஅய்து ரஜுலன் ராகிபன், இந்த உதாரணத்திலே ரஜுலன் என்பது துல்ஹாலாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நக்கிராவாக இருக்கிறது. அதனால் நாம் இதற்கு எப்படி அர்த்தம் தருவோம் என்றால் ரஅய்து ரஜுலன் ராகிபன், பயணம் செய்யக்கூடிய மனிதனை பார்த்தோம் என்று அர்த்தம் வைப்போம். அதனால் சிஃபத்துனுடைய அர்த்தம் தராமல் இருப்பதற்காக வேண்டி அந்த அந்த ஹாலை என்பது துல்ஹாலை விட ஹாலை முற்படுத்துவது வாஜிபாகும். அது மட்டும் இல்ல, இந்த ஹால் என்பது ஜும்லாவிலே வரும். உதாரணமாக ஜாஅனி ஸைதுன் யர்கபு குலாமு, என்னிடத்திலே ஸைத் வந்தான், அவனுடைய அடிமையோ பயணித்த நிலையிலே என்னிடத்திலே ஸைத் வந்தான். தமீஸ் என்றால் வஹுவ இஸ்முன் துذكر بعد إلا من عدد أو كيل أو وزن مساحة أو غير ذلك مما فيه إبهام كالمقياس ترك الإبهام عن ذلك المقدار. தமீஸ் என்று சொன்னால் அது ஒரு நக்கீராவான ஒரு வார்த்தை. அதாவது அளத்தல், நிறுத்தல், எண்ணிக்கை, தொலைதூரம் இவைகளுக்கு பின்னால் கூறக்கூடிய ஒரு நக்கீரான வார்த்தை என்றால் அது தமீஸ் மட்டும்தான். அந்த இந்த அளவைகளில் இருக்கக்கூடிய அந்த மூடலை விளக்குவதுதான் இந்த தமீஸாக வருகிறது. உதாரணமாக இந்தி 20 திர்ஹமன், இந்தி 20, என்னிடத்துல 20 இருக்கிறது, என்ன 20 இருக்கிறது, ஒரு மூடலாக இருக்கிறது. அதனால் இந்தி 20 திர்ஹமன், திர்ஹத்தால் என்னிடத்துல 20 இருக்கிறது என்பதை மூடலாக சேர்த்து விளக்குவதற்காக வரும். இந்த தமீஸ் என்பது இப்படிப்பட்ட அளவைகள் அல்லாமலும் வரும். அப்படி வந்தால் இலாஃபத் செய்வது ஜாயிஸாகும். ஹாதா ஹாத்தமு ஹதீதன், இது வெள்ளியான மோதிரம், இதை ஹாதா ஹாத்தமு ஹதீதின் என்பதாம் கூறலாம். இந்த தமீஸ் என்ற வார்த்தை ஹாதா ஹாத்தமு ஹதீதன், இது இரும்பினால் உண்டான மோதிரம், இதை இலாஃபத் செய்து ஹாதா ஹாத்தமு ஹதீதின் என்பதாம் கூறலாம்.
இந்த தமீஸ் என்ற வார்த்தை ஒரு ஜும்லாவிற்கு பிறகும் வரும். அந்த ஜும்லாவில் இருக்கக்கூடிய மூடலை நீக்குவதற்காக வரும். உதாரணமாக தாப செய்து இன்பமானான், செய்து மகிழ்ச்சி அடைந்தான். உடனே கேளும் எப்படி எதுக்கு மகிழ்ச்சி அடைந்தான் அப்படின்னு கேட்டா, இல்மன் அல்லாஹ் வழங்கிய அந்த அருளான அந்த இல்மை கண்டு அந்த இல்மால் மகிழ்ச்சி ஆனான் என்பதை அந்த ஜும்லாவில் இருக்கக்கூடிய அந்த ஜும்லாவில் இருக்கக்கூடிய மூடலை விளக்குகிறது. அடுத்த முஸ்தஸ்னா வஹுவ லஃப்லுன் யுதுகரு பஅத இல்லாஹ் யஹதா அகவாத்தி அல் யுஅலம அன்னஹு லா யுஸபு இலைஹி இலா மா நுஸிப மா கப்லஹு. அதாவது முஸ்தஸ்னான்னு சொன்னா இல்லாஹ்வுக்கு பிறகு கூறக்கூடிய வார்த்தை தான் முஸ்தஸ்னா. இல்லாஹ்வுக்கு முன்னாடி கூறக்கூடிய வார்த்தை முஸ்தஸ்னா மின்ஹுவையும் ரெண்டு கருத்தும் ஒன்று இல்லை என்பதற்காக வேண்டி முஸ்தஸ்னா வரும். இதை இரண்டு வகையாக பிரிப்பார்கள், முத்தசில் முன்கதி. முத்தசில்னு சொன்னா இல்லாததற்கு பிறகு உள்ள ஒரு ஜின்ஸும் இல்லாததற்கு முன்னாடி உள்ள ஒரு ஜின்ஸும் ஒரே இனமாக இருப்பதுதான் முத்தசில். உதாரணமாக ஜாஅனியல் கௌமு இல்லா ஸைதன். இப்ப என்னிடத்துல கூட்டத்தார்கள் வந்தார்கள் ஸைதை தவிர. இப்ப ஸைதுங்கிறது அந்த கௌமுல சார்ந்த ஒரு ஜின்ஸ் தான். முன்கதின்னு சொன்னா இல்லாததற்கு பிறகு வரக்கூடிய இஸ்மு, இல்லாததற்கு பிறகு வரக்கூடிய இஸ்மு அதை சார்ந்ததாக இருக்காது. ஜானில் கௌமு இல்லா ஹிமாரன் என்பதை போல. அடுத்தது முஸ்தஸ்னாவுடைய இஅராப் மொத்தம் 4 தான். ஒன்று என்னன்னு சொன்னா நஸபு, இரண்டாவது முபதல் மின்ஹு பத்லு அல்லது நஸபு, மூன்றாவது ஆமிலை கவனித்து மஅமூலுடைய இஅராப், நாலாவது கைர சிவா ஹாஷா இவைகளுக்கு பின்னால் முஸ்தஸ்னா வந்தா ஜர்ரினுடைய இஅராப். முதலாவது மன்சூபுடைய இஅராப். அதாவது இல்லாத பிறகு வரக்கூடிய அந்த முஸ்தஸ்னா என்பது முன்கத்தியாக இருந்தாலும் சரி, முத்தசிலா இருந்தாலும் சரி, மூஜபான கலாம் முஸ்பத்தான கலாம்ல அது நஸப் பெற்று தான் வரும். உதாரணமாக ஜானில் கௌமு இல்லா ஸைதன், ஜானில் கௌமு இல்லா ஹிமாரன் என்பதை போல. இதே ஒரு முஸ்தஸ்னா மின்ஹுவை விட முஸ்தஸ்னா என்பது முற்படுத்தப்பட்டால் நஸப் என்பது குறிப்பாகும். ஜானில் கௌமு இல்லா ஸைதன் அஹதுன் என்பதை போல. அல்லது ஹலா அதா மா அதா இவைகளுக்கு பின்னால் முஸ்தஸ்னா என்பது கூறப்பட்டால் நஸப் என்பது குறிப்பாகும். உதாரணமாக ஜானில் கௌமு ஹாஸா ஸைதன் என்பதை போல. இப்படியாக முஸ்தஸ்னாவுடைய இஅராப் முபதல் மின்ஹு பத்லுடைய இஅராப்லே வரும், இன்னும் நஸப்ல வரும். அது எப்ப என்று சொன்னால் முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட்டிருந்தால். உதாரணமாக மா ஜானில் கௌமு இல்லா ஸைதன் என்பதை போல. அல்லது மாஜானி கௌமு அஹதுன் இல்லா ஸைதுன் என்று முபதல் மின்ஹு பத்லுடைய இஅராபும் கொடுக்கலாம். ஆமிலை கவனித்து மஅமூலுக்கு இஅராப், அதாவது முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்படவில்லை என்று சொன்னால் மா ஜாஅனி இல்லா ஸைதுன், மா ரஅய்து இல்லா ஸைதன் என்பதை போல. அடுத்து ஹாஷா அதா ஹாஷா கைர சிவா இவைகளுக்கு பின்னால் முஸ்தஸ்னா கூறப்பட்டால் கஸ்ருடைய இஅராப் கிடைக்கும். உதாரணமாக மா ஜானில் கௌமு கைர ஸைதின் என்பதை போல. ஒரு முலாமலா என்னன்னு சொன்னா கைரவுடைய இஅராப் முஸ்தஸ்னாவுடைய இஅராபை போலதான். முன்னாடி கூறப்பட்ட முஸ்தஸ்னாவுடைய இஅராபை தான் கைருடைய இஅராப் இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு என்றால் இந்த கைர என்றால் இதனுடைய அசல் வைப்பு சிஃபத்து தான். ஆனா சில நேரம் இஸ்திஸ்னாவுடைய அர்த்தமாக பயன்படுத்தப்படுவார்கள். லவ் கான ஃபீமா ஆலிமத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா, அதாவது இந்த வானபூமி இரண்டிலும் அல்லாத என்ற அந்த சிஃபத்தை அங்க இல்லாதது கைரோட அர்த்தம் தருகிறார்கள். அல்லாத கடல்கள் ஆகிவிட்டால் லஃபஸததா, இந்த வானபூமி இரண்டும் அழிந்திருக்குமே என்று சொல்வது. அடுத்தது இந்த இஸ்திஸ்னா என்பது அசல் வைப்பு இஸ்திஸ்னாவிற்காக பயன்படுத்தப்படும். சில நேரத்தில் சிஃபத்துக்காக பயன்படுத்தப்படும். லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ அல்லாஹ் வேற இறைவன் இல்லை, இல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாத வேற இறைவன் இல்லை என்பதை போல. கபருக்கான வகவாத்திகா, அதாவது கானங்களை இஸ்முக்கு ரஃபோ கபருக்கு நஸப் செய்யும். இந்த கானுடைய கபர் என்பது அலிஃப் லாமை கொண்டு மஅரிஃபாவாக்கப்பட்டதாக வந்தால் அந்த நேரத்திலே இஸ்மை விட கபரை முற்படுத்துவது ஜாயிஸாகும். உதாரணமாக கானல் காயிம ஸைதுன் என்பதை போல. இது முப்ததா கபருடைய சட்டத்தை போலதான் இருக்கும். இஸ்மி இன்ன வகவாத்தியா, இஸ்மி என்று சொன்னால் இஸ்முக்கு நஸபும் கபருக்கு ரஃபும் செய்யும். இன்ன ஸைதன் காயிமன் என்பதை போல. அட்டை ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவுடைய இஸ்மு, இந்த ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாங்கிறது அதனுடைய இஸ்முங்கிறது ஒன்று நக்கிராவாகவும் இன்னும் முலாஃபாவும் இருக்கும். உதாரணமாக லா குலாம ரஜுல் ஃபித்தானி என்பதை போல. இந்த ஜின்ஸை நஃபி செய்யக்கூடிய லாவுடைய இஸ்மு ஒன்று முலாஃபுக்கு ஒப்பாக இருக்கும். லா இஷ்ரீன திர்ஹமன் ஃபில் கீசி என்பதை போல. இந்த லாவிற்கு பிறகு வரக்கூடிய இஸ்மு முஃப்ரதான நக்கிராவாக இருந்துச்சுன்னு சொன்னா ஃபத்தஹத்தின் மீது மப்னியாகும். உதாரணமாக லா ரஜுல ஃபித்தானி என்பதை போல.
இந்த லாவிற்கு பின்னாடி வரக்கூடிய நக்கீரான இஸ்முக்கு மத்தியில ஒரு மஃசூல், அதாவது ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையோ அல்லது லாவிற்கு பிறகு ஒரு மாரிஃபான வார்த்தை வந்தா அது ரஃபைன் மீதும் அப்படியாக்கப்படும். அதை கொண்டு அத்து செய்வதாக இருந்தாலும் அந்த லாவை திருப்பி கொண்டு வருவது வாஜிபாகும். உதாரணமாக லா ஃபித்தாரி ரஜுலுன் வலா இம்ராத்துன் என்பதை போல இந்த லா ஹவுல வலா குவத்த இந்த வார்த்தை இருக்கிறதே, இது 5 விதமான இஅராபுகள் இது கிடைக்கும். லா ஹவுல வலா குவத்த முதலாவது இரண்டுக்கும் ஃபதஹ் கிடைக்கும், லா ஹவுல வலா குவத்த. இரண்டுக்குமே ரஃபா கிடைக்கும், லா ஹவுலுன் வலா குவத்துன். மூன்றாவது முதலுக்கு ஃபதஹும் இரண்டாவதுக்கு நஸபும் கிடைக்கும், லா ஹவுல வலா குவத்தன். நான்காவது முதலுக்கு ஃபதஹ் இரண்டாவதுக்கு ரஃபாவும் கிடைக்கும், லா ஹவுல வலா குவத்துன். ஐந்தாவது முதலுக்கு ரஃபாவும் இரண்டாவதுக்கு ஃபதஹ் கிடைக்கும், லா ஹவுலுன் வலா குவத்த என்பதை போல. இந்த லாவுடைய இஸ்மை போக்குவது ஜாயிஸாகும். அதாவது ஆதாரம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்திலே லாவுடைய இஸ்மை போக்குவது ஜாயிஸாகும். லா அலைக்க அப்படி என்றால் லா பஹஸ அலைக்க, அந்த பஹஸ என்ற இஸ்மை போக்குவது ஜாயிஸாக இருக்கிறது. லைஸை கொண்டு உருவாக்கப்பட்ட மாலாவுடைய கபர், மாலா என்பது இஸ்முக்கு ரஃபா கபருக்கு நஸபும் செய்யும். இந்த கபருக்கு நஸபு செய்யும் பொழுது 3 இடத்துல இந்த கபரினுடைய அமல் விழுந்துடும். ஒண்ணு என்னன்னு சொன்னா இல்லாவிற்கு பிறகு மாலாவுடைய கபர் வந்து அமல் விழுந்துடும், மா ஸைதுன் இல்லா காயிமுன் என்பதாக வரும். அடுத்து இரண்டாவதாக இந்த மாலாவுடைய கபர் என்பது இஸ்மை விட முந்தி போய்விட்டாலும் இதனுடைய அமல் முறிந்துவிடும். உதாரணமாக மா காயிமுன் ஸைதுன் என்பதை போல. மூன்றாவதாக ஜாயிதத்தான இன்னுக்கு பின்னாடி இதனுடைய முப்ததா கபர் வந்தாலும் அமல் விழுந்துவிடும், மாயின் காயிமுன் ஸைதுன் என்பதை போல. இப்படியா அஹ்லுல் ஹிஜாஸ் என்று அஹ்லுல் ஹிஜாஸ் என்பவர்கள் இதை மாலா என்பது இஸ்முக்கு ரஃபா கபருக்கு நஸபு செய்து தரும் அமலை செய்து தரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் பனு தமிழ் கூட்டத்தார்கள் இந்த மாலா என்பது அறவே அமல் செய்து தராது என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு பைத்திய ஆதாரமாக காட்டுகிறார்கள். எத்தனையோ கோணம் முதுகுடைய ஆண்கள் முஸ்லிம் ஒரு கிளையை போல் இருக்கிறார்கள். குல்துலவும் அவர்களுக்கு சொன்னேன், நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், உங்களுடைய காதலன் 2 பேரும் சேர்ந்து வாழுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் பதில் சொன்னார்கள், மா கத்லுல் முஹிப்பி, காதலர்களுடைய சண்டை என்பது ஹராமாக இல்லை என்று சொன்னார்கள். மா கத்லுல் முஹிப்பி ஹராம் அண்டா ஹராம் ஏன் வந்திருக்குன்னு சொன்னா அந்த இடத்திலே அவர்கள் அமல் செய்து தராது என்று சொல்கிறார்கள். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், மன்சூபான இஸ்முகளுடைய 12 வகைகளை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது. மஜ்ரூரான இஸ்மை பற்றி பேச இருக்கின்றார். அல்லாஹ் அவருடைய நினைவு சக்தியில் நினைவாற்றலில் அல்லாஹ் பறக்க செய்வானாக. மஜ்ரூரான இஸ்ம் என்றால் அது ஒன்றே ஒன்றுதான், முலாஃபிலிஹி மட்டும்தான். வஹுவ குல்லு இஸ்மின் நுஸிப இலைஹி ஷையுன் பிவாசித்தத்தில் ஹர்ஃபில் ஜரி நஃப்லன் அவ் தக்தீரன். அதாவது இந்த ஜர்ரினுடைய எழுத்தை வைத்து ஒரு இஸ்மை மற்றொரு இஸ்மோடு இணைக்க உதவுகிறது. அது வெளிரங்கமா உள்ரங்கமா உதவுகிறது. உதாரணமாக மரத்து பி ஸைதின், இதிலே மரத்து பி ஸைதின் என்பது லஃப்லன், அதாவது வெளிரங்கத்திற்கு உதாரணம். மரத்து பி ஸைதின் என்பதாக இது புழக்க வழக்கத்திலே ஜார் மஜ்ரூர் என்று சொல்வார்கள். அதாவது லஃப்லனுக்கு இது தக்தீர், உள்ரங்கத்திற்கு என்ன உதாரணம் என்று சொன்னால் குலாமு ஸைதின், இதனுடைய அசல் குலாமு லீ ஸைதின் என்பதாக அதனுடைய தக்தீர் என்பதாக இருக்கும். இது அதனுடைய தக்தீர் லீ ஸைதின் என்பதாக இருக்கும். இதை புழக்க வழக்கத்திலே முலாஃபிலை என்று சொல்கிறார்கள். ஒரு முலாஃப் தன்மீன் பெற்றிருந்தால் அது இலாஃபத்தின் போது அதனுடைய தன்மீன் என்பது உளுந்துவிடும். குலாமு ஸைதின், குலாமுன் ஸைதின் இல்ல குலாமு ஸைதின் என்பதாக வரும். இன்னும் இந்த முலாஃப் என்பது தஸ்னியாவாக அல்லது ஜம்மாக இருந்தாலும் இலாஃபத்தின் போது அதனுடைய நூனை யாராப் என்பது விழுந்துவிடும். குலாமா ஸைதின் என்பதாக, இதனுடைய அசல் குலாமானி ஸைதின் என்பதாக இருக்கும். இது இலாஃபத்தின் போது இதனுடைய நூனை யாராப் விழுந்து விட்டது. முஸ்லிமோ மிஸ்ரின், அதாவது முஸ்லிமோன மிஸ்ரி என்பதாக இருக்கும். இது இலாஃபத்தின் போது முஸ்லிமோ மிஸ்ரி என்பதாக மாறிவிட்டது. இலாஃபத் என்று சொன்னால் 2 வகையாக பிரிக்கிறார்கள். மஅனவியத்தான இலாஃபத், லஃப்லியத்தான இலாஃபத். மஅனவியத்தான இலாஃபத் சொன்னா ஃபஹிய யகுன முலாஃபு கைர சிஃபத்தின் முலாஃபத்து இலா மஅமூலிஹா. அதாவது மஅனவியத்தான முலாஃபுன்னு சொன்னா இஸ்மு ஃபாயிலோ அல்லது இஸ்மு மஃபூலோ இல்லாததாக அதனுடைய முலாஃபு சிஃபத் அல்லாததாக ஆகியிருக்க வேண்டும். உதாரணமாக குலாமு ஸைதின் என்பதை போல. இப்படிப்பட்ட இந்த இலாஃபத்து 3 ஹர்ஃபினுடைய அர்த்தத்தை தரலாம். லாமுடைய அர்த்தத்தை தரலாம், மின்னுடைய அர்த்தத்தை தரலாம், ஃபியுடைய அர்த்தத்தை தரலாம். உதாரணமாக குலாமு லீ ஸைதின் என்பதாகவும் தரலாம், ஸலாத்து ஃபில் லைலி என்பதாகவும் தரலாம்.
அடுத்ததாக இப்படிப்பட்ட இந்த மானவியத்தான இலாஃபத்துங்கிறது ஒரு மஅரிஃபாவின் பக்கம் இணைக்கப்பட்டால் ஒரு தஃசீஸ் என்பது கிடைக்கும். குலாமு ஜைதினுடைய அடிமை என்று சொன்னால் ஒரு அறியப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இலாஃபத்தை லஃப்லியத்துன்னு சொன்னா ஃபஹிய யகூனு முலாஃபு சிஃபத்தன் முலாஃபத்தன் இலா மஅமூலிஹா, அதாவது முலாஃபி என்பது சிஃபத்தாக இருக்கும். அப்படி என்றால் ஒரு இஸ்மு ஃபாயிலாவோ அல்லது இஸ்மு மஃபூலாவோ சிஃபத்து முஷப்பஹாவாக இருக்கும், லாரிபு ஸைதின் என்பதை போல. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட இலாஃபத்திற்கு பல பிரயோஜனங்கள் இருக்கிறது. ஒரு முத்தகல்லிமான யா என்பது ஒரு சஹீஹான இஸ்மிலையும் அல்லது ஜாரி மஜ்ர சஹீஹான இஸ்மிலை இணைக்கப்பட்டால் அந்த முத்தகல்லிமான யாருக்கு ஃபதவும் கொடுக்கலாம் அல்லது ஜஸ்மும் செய்யலாம். உதாரணமாக குலாமி என்றும் சொல்லலாம், குலாமியே என்றும் சொல்லலாம், தல்வி என்றும் சொல்லலாம், தல்வி என்றும் சொல்லலாம். அல்லது ஒரு முத்தகல்லிமான யா மக்சூரான இஸ்மில இணைக்கப்பட்டால், அதாவது அலிஃபை கொண்டு சுருக்கப்பட்ட அலிஃபை கொண்டு முடியக்கூடிய இஸ்மோட இணைக்கப்பட்டால் அந்த அலிஃபை தரிபடுத்தி சொல்வதும் ஜாயிஸ் ஆகும். அசாய என்றும் சொல்லலாம். ஆனால் ஹுதைர் என்ற இமாம் என்ன சொல்கிறார் என்றால் அந்த அலிஃபை யாவாக மாற்றி யாவோட யாவான இதுவாம் செஞ்சு அசைய என்றும் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த முத்தகல்லிமான யா இஸ்மே மன்கூஸோட இலாஃப செய்யப்பட்டால் அப்பொழுது இரண்டையும் இதுதான் செஞ்சு சொல்லலாம். உதாரணமாக காதிய என்பதாக சொல்லலாம். இதே வாவுனை கொண்டு முடிக்கப்பட்ட பன்மையில இந்த முத்தகல்லிமான யாவை கொண்டு இலாஃப செய்தால் முஸ்லிமூனைய இலாஃபத்தின் போது நூன் விழுந்துவிடும். அப்படி வாவும் யாவும் இடையில இருப்பதால் வாவை யாவாக மாற்றி யாவை யாவோ இதுதான் சென்று முஸ்லிம் உய்யே என்பதாக இருக்கும். யாவுக்கு தோதுவான ஹரக்கத்து கசரு, அதனால கசரு கொடுத்துரும், முஸ்லிம் ஈயே என்பதாக இருக்கும். இந்த அஸ்மாவி சித்தாவிலும் இப்படிப்பட்ட இந்த இலாஃப சேர்க்கப்படும். அஹி அபி ஹமி ஃபமி என்பதை போல அதிகமான கூட்டத்தார் இடத்துல ஃபியே என்பதாக சொல்கிறார்கள், சில கூட்டத்தார் இடத்துல ஃபமி என்பதாக சொல்கிறார்கள். இதற்கு ஒரு பைத் இருக்குது, இன்னமா யுஅரஃபுல் ஃபதுலி மினன் நாஸி தூஹு, அதான் இந்த தூங்கிற வார்த்தை லமீரோடு சேர்ந்து வராது, அப்படி வருவது ஷாத் என்று கூறுகிறார்கள். இன்னும் இந்த அஸ்மா சித்தா என்பது இலாஃபத்தை விட்டு வரும் அஃபுன் அபுன் ஹமுன் ஃபமுன் என்பதை போல. அடுத்த தவாபி என்று சொன்னால் இதற்கு முன்னால் பேசப்பட்ட மர்ஃபூஆன மன்சூபான மஜ்ரூரான இஸ்முகள் எல்லாம் ஒரு ஆமீலுடைய உதவியை கொண்டு மஅமூலுக்கு யாராக கிடைத்தது. ஆனால் தவாபி என்றால் தன்னுடைய மத்பூஐ பின்பற்றி தான் வரும். இப்படியாக 5 வகையான தவாபி இருக்கிறது. நஅத்து, தஅக்கீது, பத்ல், அத்ஃபு பில் ஹுரூஃப், அத்ஃபுல் பயான் என்ற 5 விதமான தவாபி இருக்கிறது. நஅத்துன்னு சொன்னா அது 2 வகையா பிரிக்கிறாங்க. தாபிஉன் யதுல்லு அலா மஅனா ஃபீ மத்பூஇஹி, அதாவது தன்னுடைய மத்பூஆன இருக்கக்கூடிய தன்னுடைய மௌசூஃபின் மீதே அறிவிக்கக்கூடிய சிஃபத்து. உதாரணமாக ஜாஅனி ரஜுலுன் ஆலிமுன், ஆலிமான மனிதர் என்னிடத்திலே வந்தார். இப்படிப்பட்ட இந்த மௌசூ சிஃபத்து 10 விஷயத்துல ஏதேனும் 4 விஷயம் இருக்கணும். 10 விஷயம் சொன்னா மாரிஃபா நக்கிரா, ஆண்பால் பெண்பால், இன்னும் ஒருமை இருமை பன்மை, இன்னும் மாரிஃபா நக்கிரா என்ற 10 விஷயத்துல ஏதேனும் ஒரு 4 விஷயம் இருந்தாலே போதும். இரண்டாவது விதமான சிஃபத் என்று சொன்னால் அவ் யதுல்லு அலா மஅனா ஃபீ முத்தஅல்லிகி மத்பூஇஹி, அதாவது தன்னுடைய மத்பூவாக இருக்கக்கூடிய மௌசூஃபிற்கு சம்பந்தமாக கூடிய அர்த்தத்தின் மீது அறிவிக்கும். ஜானி ரஜுலுன் அபூஹு ஆலிமுன், இதுல 5 விஷயத்துல ஏதேனும் ஒரு 2 விஷயம் வேண்டும். மாரிஃபா நக்கிரா ஆண்பால், மாரிஃபா நக்கிரா ஒருமை இருமை பன்மையில இது ஒப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த இலாஃபத் என்பது அடுத்ததாக இந்த மௌசூ சிஃபத் ரெண்டுமே நக்கிராவாக இருந்தால் ஒரு தஃசீஸ் என்பது கிடைக்கும். உதாரணம் ஜாஅனி ரஜுலுன் ஆலிமுன், இரண்டும் நக்கிராவாக இருக்கிறது. அதனால் ஒரு கூட்டத்தில் ஒரு ஆலிமான மனிதர் இடத்துல வந்தார் என்பது ஒரு தஃசீஸ் கிடைக்கும். இரண்டுமே மஅரிஃபாவாக இருந்தால் ஒரு தெளிவு என்பது கிடைக்கும். ஜாஅனி ஸைதுல் ஃபாதுல் என்பதை போல. அது மட்டும் இல்லாமல் ஒரு மௌசூஃபினுடைய சிஃபத்து 3 விதமான தன்மையில வரும். ஒன்று சனா, புகழுக்காக வேண்டி வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் என்பது மௌசூஃப், ரஹ்மான் என்பது சிஃபத்து. இந்த சிஃபத்து அல்லாஹ்வுடைய புகழை புகழ்கிறது. அதனால் இந்த மாதிரி சிஃபத்திற்கு சனா என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ஒரு மௌசூஃப் சிஃபத்து, அந்த சிஃபத் என்பது தம்முக்காக வரும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தான் என்பது மௌசூஃப், ரஜீம் என்பது சிஃபத்து, இது வந்து தம்முக்காக வந்திருக்கிறது. இன்னும் இந்த சிஃபத் என்பது தைக்கீதுக்காக வரும். நஃபத்துன் வாஹிதத்துன், இந்த வாஹிதத்துன் என்பது என்ற சிஃபத் என்பது தைக்கீதுக்காக வந்திருக்கிறது. அத்ஃபு பில் ஹுரூஃப், தாபி யுன்சபு இலைஹி மா நுஸிப இலாமா மத்பூஇஹி வ கிலாமா மக்சூதான பி தில்க நிஸ்பதி வ யுஸம்மா அத்ஃபன் அஸகி,
அந்த அத்துஃபு பில் ஹுரூஃப் என்று சொன்னால் தன் மத்துபுவா இருக்கக்கூடிய மஅத்தூஃப் அலையும் மஅத்தூஃப் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய கருத்தை ஒன்று சேர்ப்பதற்காக வரும். இந்த இரண்டினுடைய நோக்கம் ஒன்றாக தான் நினைப்பு கொண்டு இதற்கு அத்துஃபு நஸக் என்று சொல்கிறார்கள். ஒரு மஅத்தூஃப் அலைக்கும் மஅத்தூஃப் பிக்கும் மத்தியில ஏதாவது அத்துஃபினுடைய 10 எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வர்றது ஷர்த்தாக இருக்கிறது. ஜானி அம்ருன் வ ஸைதுன் என்பதை போல. அடுத்ததாக ஒரு முத்தசிலான மர்ஃபூஆன லமீர்ல நம்ம ஒரு இஸ்ம அத்துஃப் செய்யணும்னு நினைச்சா அந்த நேரத்துல ஒரு முன்ஃபசிலான லமீரை கொண்டு வருவது வாஜிபாகும். உதாரணமாக லரபுத்து அன வ ஸைதுன் என்று சொல்ல வேண்டும். அல்லது ஒரு வார்த்தையை கொண்டு பிரிப்பதும் ஜாயிஸாகும். லரபுத்துல் யௌம வ ஸைதுன் என்பதாக இருக்கும். இந்த மஅத்தூஃப் அலைஹிங்கிறது ஒரு மஜ்ரூராக இருந்தால் அதனுடைய மஅத்தூஃப் பிஹியும் மஜ்ரூராக இருக்க வேண்டும். மரத்து பிக வ பி ஸைதின் என்பதை போல. இன்னும் ஒரு முலாகலா முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் ஒரு மஅத்தூஃப் அலைஹினுடைய மஅத்தூஃப் பிஹி ஒரு சிஃபத்தாகவோ ஒரு ஹபராகவோ அல்லது ஒரு சிலாவாக இருந்தாலும் அதனுடைய மஅத்தூஃப் அலைஹியும் அதே போல இருக்க வேண்டும். உதாரணமாக ஸைதுன் ஆகிலுன் வ ஆலிமுன் என்பதை போல. இந்த ஸைதுன் ஆகில் வ ஆலிமுன் போல ஒரு பொது சட்டம் என்னவென்றால் மஅத்தூஃப் அலைஹினுடைய இடத்துல மஅத்தூஃப் பிஹியும் மஅத்தூஃப் பிஹினுடைய இடத்துல மஅத்தூஃப் அலைஹியும் வைப்பது ஜாயிஸா இருக்கும். ஆனால் அத்துஃப் செய்வது ஜாயிஸாக இருந்தால்தான். அப்படி அத்துஃப் செய்வது ஜாயிஸாக இல்லை என்றால் ஐசுரா ஃபலா அதை ஒருபொழுதும் என்ன செய்ய முடியாது, அத்துஃப் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு அத்துஃபுடைய எழுத்தை கொண்டு மாறுபட்ட 2 ஆமிலுடைய மஅமூலின் மீது அத்துஃப் செய்வது ஜாயிஸாகும். ஃபித்தாரி ஸைதுன் வ ஹுஜ்ரத்தி அம்ருன். இப்படிப்பட்ட இதனுடைய ஷர்த் என்னவென்றால் இப்படி அத்துஃப் செய்ய வேண்டும் என்றால் ஜார் முஜ்ர் என்பது முட்டி இருக்க வேண்டும். இதற்காக 2 இமாம் இருக்கிறார்கள், ஃபர்ரா என்ற இமாம், சீபவி என்ற இமாம். ஃபர்ரா இமாம் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது பொதுவான முறையிலே ஜாயிஸ் ஆகும். ஃபித்தாரி என்று சொல்லலாம் அல்லது இதை முற்படுத்தாமல் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். சீபவி என்ற இமாம் இது 2 இல்லாம கூடாது என்று சொல்கிறார்கள். தைக் என்றால் தாபீன் யதுல்லு அலா தக்ரீரில் மத்பூஇ. அதாவது தைக்கீத் என்று சொன்னால் தாவி யதுல்லு அலா தக்ரீரில் மத்பூஇ அவ் யதுல்லு அலா ஷுமுலில் ஹுக்மில் ஃபர்தி மினல் அஃராதி மத்பூஇ. தைக்கீதை ஒரு 2 வகையாக பிரிக்கிறார்கள். அதாவது தன்னுடைய மத்பூஆ இருக்கக்கூடிய முஅக்கதையே உறுதிப்படுத்துவதற்காக. உதாரணமாக ஜாஅனி ஸைதுன் நஃப்ஸுஹு, ஸைதே என்னிடத்துல வந்தா என்பதை ஸைதுங்கிற அந்த மத்பூ உறுதிப்படுத்துவதற்காக. இரண்டாவது விதமான தைக்கீதுன்னு சொன்னா அதாவது மத்பூயில் இருக்கக்கூடிய முஅக்கதில் இருக்கக்கூடிய சட்டத்தை அனைவருக்கும் இயக்குவதற்காக வேண்டி வரும். உதாரணம் ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன், மலக்குமார்கள் சஜிதா செய்தார்கள். ஒரு கேள்வி வரும், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஜிதா செய்தார்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்தார்களா என்ற ஒரு கேள்வி இருந்தால் குல்லுஹும் அஜ்மஈன் அனைவரும் சஜிதா செய்தார்கள் என்று அந்த முஅக்கதை உறுதிப்படுத்துவதற்காக தைக்கீத் என்பது வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த தைக்கீதை 2 வகையாக பிரிக்கிறார்கள். லஃப்லி மஅனா. லஃப்லின்னு சொன்னா வஹுவ தக்ரார் லஃப்லி லஃப்லி. முதலாவது எழுத்து திரும்பி மடக்கி வரக்கூடிய தைக்கீதை லஃப்லின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக ஜாஅனி ஸைதுன் ஜா ஸைதுன் என்பதை போல. தைக்கீதை மஅனவின்னு சொன்னா அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்குது. ஐன நஃப்ஸ் கிலா கில்தா குல்லு அஜ்மா அக்தா அபுதா அபுசா என்று சில வார்த்தைகள் இருக்கிறது. இந்த நஃப்ஸ் ஐனுங்கிற வார்த்தை ஒரு நபரை தைக்கி செய்யும், 2 நபரை தைக்கி செய்யும், பல நபர்களை தைக்கி செய்யும். கிலா கில்தாங்கிறது இருமையை தைக்கி செய்வதற்காகவும். இந்த குல்லு அஜ்மா அக்தா அபுதா அபுசா என்ற வார்த்தை எல்லாம் பன்மையை தைக்கி செய்வதற்காக வேண்டி வரும். இன்னும் ஒரு இந்த நஃப்ஸ் ஐனுங்கிற வார்த்தையை கொண்டு நம்ம நஃப்ஸ் ஐனுங்கிற வார்த்தையை கொண்டு முத்தசிலான லமீரோட தைக்கி செஞ்சா அந்த இடத்துல முன்ஃபசிலாக ஆக்குவது வாஜிபாகும். லரபுத்த அந்த அசுக்க என்று சொல்வதை போல. அது மட்டும் இல்லாமல் குல்லு அஜ்மா, இந்த எல்லா குல்லு அஜ்மையை வைத்தும் என்ன தைக்கி செய்துவிட முடியாது. குல்லு அஜ்மையை கொண்டு தைக்கி செய்ய வேண்டும் என்றால் தைக்கி செய்யக்கூடிய இடம் ஒரு அஷியாவாக, சில அஜிசாக்களாக, சில பகுதிகளாக இருக்கணும். அதில் இஸ்ஸன் ரீதியாகவும் ஹுக்குமன் ரீதியாகவும் இருக்க வேண்டும். உதாரணமா அக்ரம்துல் கௌம குல்லஹு, கூட்டத்தரக்கூடிய அனைவரையும் நான் என்ன செஞ்சேன், கண்ணியம் செஞ்சேன். அப்ப சங்கி செய்தேன்னு சொன்னாங்க. இப்ப கௌமங்கிறது ஒரு ஜுசு, அதுல என்ன சில ஒவ்வொரு ஃபர்துகளாக பிரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அக்ரம்துல் அபுத குல்லஹு, ஒரு அடியான் முழுவதையும் நல்லது நான் ஒரு அடியான் முழுவதையும் நான் சங்கை செய்தேன். இஷ்டரைத்துல் அபுத குல்லஹு என்று சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னா ஒரு அடியானை ஜுசுவாக பிரிக்க முடியாது. இஷ்டரைத்துல் அபுத குல்லஹு என்று சொல்லலாம். தைக்கீத்கள் ஜுசுவாக பிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்தா அபுத இந்த வார்த்தை எல்லாம் அஜ்மாயை பின்பற்றி வரும்.
இந்த அஜ்மாவுக்கு முன்னால் ஒருபொழுது இந்த அபுசா என்ற வார்த்தை முந்தி வராது. இந்த அஜ்மாவுடைய அர்த்தத்தை கொண்டுதான் இவைகளும் வரும். அடுத்ததாக பதில் என்று சொன்னால் தாபியுன் இன்சபி இலைஹி இலா மத்பூஹி வஹுவல் மக்சூது பிதில்க தூன மத்பூஹி. பதில் என்று சொன்னால் முபுதல் மின்ஹாக இருக்கக்கூடிய மத்பூஹையும் இன்னும் தாபியா இருக்கக்கூடிய பதிலையும் ஒன்றினுடைய கட்டாயணிக்கு வரும். இது மத்பூ இல்லாம இதனுடைய நோக்கம் பரிபூர்ணமாகிடும். அதாவது ஒரு முபுதல் மின்ஹு என்பது ஒரே ஜுசுவாக, அதாவது ஒரு முபுதல் மின்ஹு என்பது பதிலினுடைய முபுதல் மின்ஹு ஒரே பகுதியா இருந்தால் பதிலு புள்ளி மினல் புள்ளி என்பதாக சொல்வார்கள். உதாரணமா ஜானி ஸைதுன் அஃபூக்க என்பதை போல. இன்னும் ஒரு பதில் தன்னுடைய முபுதல் மின்னுடைய ஒரு ஜுசுவை அறிவித்தால் பதில் பாதி மினல் புள்ளி என்பதாக சொல்வார்கள். பதில் இஸ்திமான்னு சொன்னா முபுதல் மின்னுக்கு சம்பந்தமாகக்கூடிய ஒரு விஷயத்தை கூறுவது. உதாரணமாக சுலிப ஸைதுன் சௌபு என்பதை போல. அதுவும் பதிலை கலத்துன்னு சொன்னா ஒரு பேரை சொல்லிட்டு அதன் பிறகு தவறாக சொல்லிட்டு அதை சரியா சொல்லுது. ஜானி ஸைதன் இடத்துல வந்தார், இல்ல ஜாஃபர் தான் வந்தா என்பதை சொல்லுதான் பதிலை கலத்தாகும். இப்படி மேலே சொல்லப்பட்ட உதாரணத்திலே முபுதல் மின்ஹு என்பது ஒரு மஅரிஃபா இருந்தது. இதே முபுதல் மின்ஹு என்பது மஅரிஃபாவாக இருந்து அதனுடைய பதில் என்பது நக்கீராவாக இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் சிஃபத்தை கொண்டு வருவது வாஜிபாக இருக்கிறது. அத்துஃபுல் பயான் சொன்னால் தாபியுன் கைர சிஃபத்தின் யூதஹு மத்பூஹு வஹுவ அஷ்ஹரு பிஷையின் இஸ்மை ஷையின். அதாவது அத்துஃபுல் பயான் என்று சொன்னால் அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் அந்த இரண்டாவது இஸ்மு கொஞ்சம் பிரபல்யமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மத்பூஹை விளக்குவதற்காக வேண்டி வரும். ஜாஅனி அபு ஹஃப்ஸ் நின்றார் என்று சொன்னால் யாருக்கும் புரியாது. காம அபு ஹஃப்ஸ் நின்றார் என்று சொன்னால் யாருக்கும் புரியாது. காம அபு ஹஃப்ஸின் உமர் நின்றார் என்று சொன்னால் தான் மிகவும் புரியக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த பதிலை இந்த அத்துஃபுல் பயானை வைத்து குழம்பிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் பதில் என்று சொன்னால் முபுதல் மின்ஹு பதில் இரண்டுமே என்னது இஸ்மாக வராது. ஆனா அத்துஃபுல் பயான் என்று சொன்னால் தான் இரண்டுமே இஸ்மாக வரும். அதில் இரண்டாவது இஸ்மு பிரபல்யமாக வரும். மபுனியான இஸ்மு என்று சொன்னால் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். அதுல முதல் வகை என்னன்னு சொன்னா எந்த ஒரு இஸ்மோடும் சேர்ந்து வராது. உதாரணமாக அலிஃப் பா தா வாஹிதுன் இஸ்னானி ஸலாஸத்துன் ஸைதுன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் தற்சமயத்துல மபுனியாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆமில் வந்தா இது மாரபாக மாறிவிடும். இரண்டாவது மபுனி என்று சொன்னால் அசலியத்தான ஹுருஃபுகளுக்கு ஒப்பாக இருக்கும். அப்படி அசலியத்தான ஹுருஃபுகள் ஒப்பாக இருக்குன்னு சொன்னா மூன்று விதத்துல ஒப்பு. அதாவது மஅனன் அர்த்த ரீதியா ஒப்பு. எப்படி ஒரு ஹர்ஃப் என்பது தனித்த அர்த்தம் தராதோ மற்ற கலிமாவோடு சேர்ந்தாதான் அர்த்தம் தருமோ அதே போல்தான் இந்த ஹாவுலா என்ற இஸ்மி இஷாரா முஷாரிலை பக்கம் தேவையானதான் அர்த்தம் தரும். இரண்டாவது லஃபுல் ரீதியான ஒப்பு. அதாவது ஹர்ஃபில மூன்று எழுத்தை விட குறைவாக இருந்தால் அது மபுனியாக இருக்கும். மின் கம் என்பதே தா என்பதை போல. மூன்றாவது ததம்முன், அதாவது ஹர்ஃபினுடைய அர்த்தம் பொதிந்திருந்தால் அந்த விதமான ஒப்பு. அஹத அஷர இதனுடைய அசல்ல அஹதஹு அஷர என்று ஹர்ஃபினுடைய அர்த்தம் பொதிந்திருக்கிறது. இதுவும் மபுனியாக இருக்கிறது. இப்படியாக மபுனியான இஸ்முகள் 8 இருக்கிறது. முதுமராத்து இஸ்மி இஷாரா மௌசூலாத்து என்று 8 வகையான இஸ்முகள் இருக்கிறது. முதுமராத்துன்னு சொன்னா மா உனியன் யதுல்ல அலா முத்தகல்லிம் வ முஹாத்திப் வ காலிம் தகத்தம திக்ருஹு லஃப்னா மஅனா ஹுக்மன். முதுமராத்துன்னு சொன்னா தன்னுடைய முத்தகல்லிமையும் தன்னுடைய முஹாத்தபையும் தன்னுடைய காயிமை அறிப்பதற்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த லமீரை 2 வகையா பிரிக்கிறாங்க. முத்தசில் மர்ஃபூ. முத்தசில் முன்ஃபசில். முத்தசில் சொன்னா நம்ம படிக்கக்கூடியதான் லரப லரபா லரபு லரபத் லரபத்தா லரப்ன லரப்த லரப்மா லரப்து லரப்தி லரப்மா லரப்துன்ன இவையெல்லாம் முத்தசில் மர்ஃபூஆ இருக்கிறது. முத்தசில் மன்சூபுன்னு சொன்னா லரபஹு லரபஹுமா லரபஹு லரபஹா லரபஹுமா லரபஹுன லரபக்க லரபஹுமா லரபஹு லரபக்கி லரபஹுமா லரபஹுன லரபனி லரபுன என்பதை போல. இன்னும் முத்தசில் மஜ்ரூர்னு சொன்னா லஹு லஹுமா லஹு லஹா லஹுமா லஹுன லக லஹுமா லஹு லகி லஹுமா லஹுன லீ லனா என்பதை போல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த லமீர் என்பது 2 வகை முன்ஃபசிலான 2 வகையா இருக்கும். அதாவது மன்சூபு மஜ்ரூர் மர்ஃபூ.
அன ஹுவமாவும் இயமாவும் அந்த அத்துமாத்தும் அந்தி அந்துமாத்தும் அன நகனு என்பதை போல இயாவு இயாமா இயாம் இயாமா இயாமா இயாவுன இயாக்க இயாக்குமா இயாக்கும் இயாக்கி இயாமா இயாக்குன இயாய் இயானா என்று இது வந்து லமிரே முன்ஃபஸில மன்சூபாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக இந்த முன்ஃபஸிலான லமிர ஒரு தனியாக பயன்படுத்துவது கூடாது. ஆனா முத்தசிலான லமிர ஒரு பிரச்சனை இருந்தா முன்ஃபஸிலா ஆக்குவது கூடும். ஈயாக்க நஅபுது என்று சொன்னால் நாங்கள் வணங்குகிறோம் என்றுதான் அர்த்தம். ஒரு ஹஸ்ருடைய மானாவை தருவதற்காக வேண்டி முன்ஃபஸிலா ஆக்குறது. ஈயாக்க என்று ஈயாக்க நஅபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அரபியாக்கள் இடத்துல ஒரு விதமான லமீர் இருக்கிறது. லமீரே ஷான் என்று சொல்லப்படும். அந்த லமீர் மீறுவதற்கு எந்த ஒரு இடமும் இருக்காது. அதற்கு பின்னால் ஒரு ஜும்லா வரும். அந்த ஜும்லா தான் இதற்கு விளக்கமாக தரும். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் நபியே சொல்லுங்கள், ஹுவ அவனாகிறவன் எவன், அல்லாஹு அஹத் என்று ஹுவக்கு பிறகு வரக்கூடிய ஜும்லா விளக்கமாக அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்பாளுக்கு லமீரே ஷான் என்றும் ஆண்பாலான லமீருக்கு லமீரே ஷான், பெண்பாலான லமீரே கிஸ்ஸா என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்த இஸ்மி இஷாரா என்று சொன்னால் மா உதிஅ லியதுல்ல அலா முஷாரின் இலைஹி வஹிய ஹம்ஸத்து அல்ஃபானி லிசித்தத்தி மஆனி. அதை இஸ்மி இஷாரா என்று சொன்னால் முஷாரிலை மீது வைப்பதற்கான ஒரு வார்த்தையாக இருக்கும். இது 6 அர்த்தங்களை கொண்ட 5 வார்த்தைகளாக இருக்கும். முதக்கர்ல தா என்றும், முதக்கர் இருமையில தானி தைனி என்றும், முஅன்னஸ் ஒருமையில தா தி திஹி என்றும், முஅன்னஸ் இருமையில தானி தைனி என்றும், முஅன்னஸின் முதக்கர் பன்மையில உலா என்பதாகவும் இருக்கும். இதிலே இந்த இஸ்மினுடைய ஆரம்பத்திலே தம்பீருடைய ஹா சேர்க்கப்படுவார்கள். ஹாதா ஹாதானி ஹாவுலாயி. இந்த இஸ்மினுடைய கடைசியிலே முகாத்தபினுடைய முன்னிலையினுடைய எழுத்தும் சேர்க்கப்படுவார்கள். தாக்க தாக்குமா தாக்கும் தாக்கி தாக்குமா தாக்குன என்று சேர்க்கப்படுவார்கள். இந்த தா என்ற வார்த்தை இருக்கிறதே, இது கரீபுக்காக நெருக்கமாக இருக்கக்கூடியவருக்காக வரும். இந்த தாரிக்கை என்பது வயது தூரமாக இருப்பதற்காக வரும். தாக்கை என்பது தவசுத் நடுநிலைமையா இருப்பதற்காக வேண்டி வரும். மௌசூலான இஸ்முகள் இஸ்முல்லா இஸ்லஹு ஐயகுன ஜுஸ்அன் காம மின் ஜும்லத்தின் இல்லா பிஸ்லத்தின் பஅதஹு. மௌசூலான இஸ்முன்னு சொன்னா அந்த ஜும்லாவிலே சிலா வந்தா மட்டும்தான் அந்த ஜும்லா பரிபூரணமாக ஆகும். அந்த சிலா என்பது எப்படி வரும்னு சொன்னா ஜும்லே கபரியாவாக வரும். ஜும்லே கபரியா வந்தா அப்ப அந்த ஒரு லமீர் வரும். அந்த லமீர் மௌசூலை பார்த்து மீறுவது அவசியமாகும். உதாரணமாக ஜா அல்லதி அபூஹு என்பதை போல, ஜா அல்லதி காம அபூஹு என்பதை போல இதில் வரக்கூடிய அந்த லமீர் அல்லதி என்ற மௌசூலை பார்த்து மீறுவது அவசியமா இருக்கிறது. மௌசூலான இஸ்முகள் முதக்கர் அல்லதி என்றும், முதக்கர் இருமையில அல்லதானி அல்லதைனி என்றும், முஅன்னஸ் ஒருமையில அல்லதி என்றும், முஅன்னஸ் இருமையில அல்லதானி அல்லதைனி என்றும், இன்னும் முஅன்னஸ் பன்மையில அல்லாத்தி அல்லவாத்தி அல்லாஹ் வல்லாஹ் என்றும் என்பதாகவும் வரும். இன்னும் மௌசூலான இஸ்முகள் மா மன் ஐயுன் ஐயுத்துன் என்ற இஸ்முகள் மௌசூலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தூ என்ற வார்த்தை அல்லதியினுடைய அர்த்தத்தை தருவார்கள். அதாவது பனு தை எனும் கோத்திரக்காரர்கள் இந்த தூக்கு அல்லதியினுடைய அர்த்தம் தருவார்கள். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டரான அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஃபைன்னல் மாவு நிச்சயமாக இந்த சம்சம் கிணறாகிறது, மாவு அபீவ ஜத்தி என்னுடையதும் என்னுடைய பாட்டனாருடையதும் ஆகும், வபீரி என்னுடைய கிணறாகிறது, தூ அது எப்படிப்பட்டது என்றால் நஃபர்து நான் தோன்றினேன், வது இன்னும் அது எப்படிப்பட்டது என்றால் கவைத்து அதற்கு நான் சுற்றுச்சுவர்களை அழைத்தேன் என்று சொல்வதாகும். அடுத்தது இந்த அலிஃப்லாம் என்பதும் அல்லதியினுடைய அர்த்தம் தரும். எப்பவென்று சொன்னால் இதனுடைய மௌசூல் இஸ்மு ஃபாயிலாவோ அல்லது இஸ்மு மஃபூலாவோ இருந்தால் அப்பொழுது மௌசூலினுடைய அர்த்தத்தை இந்த அலிஃப்லாம் என்பது தரலாம். உதாரணம் ஜாஅனி அல்-வாரிபு ஸைதன், ஸைதை அடித்தானே அந்த ஒரு இடத்துல வந்தான் என்று சொல்வதை போல. இன்னும் இந்த மௌசூல் சிலாவில ஒரு லமீர் வரும். அந்த லமீர் மஃபூலாக இருந்தால் அதை போக்குவதும் ஜாயிஸ், அதை போக்காமல் இருப்பதும் ஜாயிஸ். இந்த ஐயுத்துன் என்ற வார்த்தை முஅரபான இஸ்மு. இன்னும் இது சில நேரத்திலே மௌசூலாக ஆக்கப்பட்டால் இதனுடைய சிலாவுடைய சதுருக்கலாம், இதனுடைய சிலாவுடைய ஆரம்பம் போக்கப்பட்டால் இது மப்னியாக மாறிவிடும். உதாரணமாக சும்மன நம்சி அன்ன மின் ஷியஅத்தின் மின் குல்லி ஷியஅத்தின் ஐயுஹும் அஷத்து ரஹ்மானு இத்தியா என்பதை போல அஸ்மால் அஃபால் என்று சொன்னால் குல்லி இஸ்மின் பிமஅனல் அம்ரி அவில் மாலி அவு கான அலா வஸனி ஃபஆல் பிமஅனல் அம்ரி. அஸ்மால் அஃபால் என்று சொன்னால் 3 தான். அம்ருடைய அர்த்தத்தை தரக்கூடியதாக வரும், இன்னும் மாலினுடைய அர்த்தத்தை தரக்கூடியதாக வரும், அம்ருடைய அர்த்தத்தை தந்து ஃபஆல் என்ற வசனம் வரக்கூடியதாக வரும்.
உதாரணமாக அம்முடைய அர்த்தத்தை தரக்கூடியதற்கு ருவைத ஜைதன், ஜைதை நீ தாமிதப்படுத்து என்பதை போல. இன்னும் ஆலினுடைய அர்த்தத்தை தரக்கூடியதற்கு ஹைஹாத்த ஜைதன், ஜைத் தூரமாகிவிட்டான் என்ற அர்த்தத்தை தரும். இன்னும் இந்த ஃபஆல் என்ற வசன் அம்முடைய அர்த்தத்தை தரும். தரா அதாவது உத்துருக்கினுடைய அர்த்தம் விட்டுவிடு என்பதாக வரும். இந்த ஃபஆல் என்ற வசன் 3 விதமாக வரும். அதாவது மஸ்தராக்கப்பட்ட மஅரிஃபாவாக வரும். ஃபஜார் என்பதனுடைய மஸ்தர் ஃபுஜூர் என்பதாக இருக்கும். அதாவது மிகவும் பாவம் செய்யக்கூடிய என்ற அர்த்தத்தை தரும். இரண்டாவதாக ஒரு பெண்ணினுடைய சிபத்துக்காக வேண்டி வரும். யா ஃபஸாக், ஓ பாவியானவளே என்று ஃபஆல் என்ற வசனம் வரும். மூன்றாவது ஒரு பெண்ணினுடைய குறிப்பாக அழகான ஒரு பெயராக வரும். யா கலாம், யா கலாம், யா ஹதான் என்பதை போல. இஸ்மு சவுத் என்றால் குல்லு லஃப்லின் ஹுக்கிய பிஹி சவுத்துன் மாலா யுஅக்கல சுபித பிஹி பஹாயிமு. அதாவது இஸ்மு சவுத்துன்னு சொன்னா கைராக்கிலான இருக்கக்கூடிய விலங்கினங்கள் சத்தமிடக்கூடிய சப்தத்தை கூறக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக காகத்தினுடைய சத்தம் காக்கா என்று இருக்கும், காக் என்றும். இப்படிப்பட்ட மாடு சத்தம், இப்படிப்பட்ட சத்தங்கள் எல்லாம் மபுனியாக இருக்கிறது. அடுத்ததாக முரக்கப், குல்லி இஸ்மின் ருக்கிப மின் கலிமத்தைனி லைசத் பைனஹுமா நிஸ்பத்துன். அதான் முரக்கப் என்று சொன்னால் எந்த ஒரு இணைப்பும் இல்லாமல் 2 வார்த்தை ஒன்றோடு ஒன்று இணைப்பதாக இருக்கும். இந்த இரண்டாவது வார்த்தையிலே ஹர்ஃபினுடைய அர்த்தம் புரிந்திருந்தால் முதல் வார்த்தை ஃபதஹத்தின் மீது மபுனியாக்க வேண்டும். உதாரணமா அஹத அஷர, இதுல இரண்டாவது வார்த்தை ஹர்ஃபினுடைய அர்த்தம் புரிந்திருப்பதால் அஹத அஷர இந்த இரண்டையும் ஃபதஹத்தின் மபுனியாக்குவது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த இரண்டாவது வார்த்தையிலே ஹர்ஃபினோட அர்த்தம் புரியவில்லை என்றால் முதலாவது வார்த்தை ஃபதஹத்தின் மீது மபுனியாக்கி இரண்டாவது வார்த்தையை கைர முன்சரிஃபுடைய யானாவை கொடுக்க வேண்டும். ஜானி பாலபக்கு ரஐது பாலபக்க, மரத்து பி பாலபக்கி என்று சொல்லக்கூடாது, மரத்து பி பாலபக்க என்று சொல்ல வேண்டும். அடுத்தது கினாயாத்துன்னு சொன்னா அஸ்மாவும் ததுலு அலாதது முபஹமின், அதாவது ஒரு மூடலான விஷயத்தின் மீது அறிவிக்கும். ஒரு சூசகமாக பேசுவது. ஒரு 2 இடத்துல எத்தனை என்று கேட்டால் எனக்கு புரியாது, அப்படி ஒரு சூசகமாக பேசுவதா இருக்கும். இதை 2 வகையாக பிரிக்கிறார்கள். கம் என்பது 2 வகை இருக்குது. இஸ்திஃபாமியா, கபரியா. இஸ்திஃபாமியான்னு சொன்னா ஃபமா பஅதஹா முஃப்ரதுன் மன்சூபுன் அலா தமீஸி, தமீஸின் பிரகாரம் முஃப்ரதான இஸ்முக்கு நஸப் செய்யப்பட்டிருக்கும். உதாரணமாக கம் ரஜுலன் இந்தக என்பதை போல. கபரியான்னு சொன்னா ஃபமா பஅதஹா முஃப்ரதுன் மன்சூபுன் மஜ்ரூருன் முஃப்ரதுன் அவ் மஜ்மூஉன். அதாவது கபரியத்தான கம்முக்கு பின்னாடி ஒரு ஜர்ரு பெற்ற முஃப்ரதோ அல்லது மஜ்மூஆ இருக்கும். உதாரணமாக கம்மாலின் அன்ஃபக்துஹு என்பதை போல. இந்த கபரியா என்பது தக்சீருடைய மானா கிடைக்கும், அதிகம் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கபரியத்தான கம்முக்கும் இன்னும் இந்த இஸ்திஃபாமுக்கு பின்னாடி தமீஸ் என்ற வார்த்தை வரும். அதில் மின் என்பது சிறப்பு ஜாயிஸா இருக்கும். இன்னும் இந்த கபரியத்தான இன்னும் இஸ்திஃபாமுக்கு பின்னாடி தமீஸை போக்குவதும் ஜாயிஸா இருக்கும். உதாரணமாக மாலக்க என்பதாக இருக்கும். மாலக்க தீனாரன் கம் மாலுக்க, உன்னுடைய பொருள் எத்தனை இருக்கிறது. கம் தீனாரன் மாலுக்க என்பது தீனார் என்ற அந்த தமீஸை போக்கு ஜாயிஸாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம் என்பது 3 மஹல்ல வரும். மன்சூபான, மஜ்ரூரான, மர்ஃபூஆன என்று 3 மஹல்ல வரும். மன்சூபான மஹல்னு சொன்னா மஃபுல் முத்தலக்காக வரும், மஃபுல் பிஹியாக வரும், மஃபுல் ஃபீஹியாக வரும். இந்த கம் என்பது மஜ்ரூராக வரும் என்று சொன்னால் ஒரு ஜர்ரினுடைய எழுத்துக்கு பின்னாடி மிக்கம் ரஜுல் என்பதாக வரும், அல்லது முலாஃபாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம் என்பது மர்ஃபூஆக வரும். எப்பன்னு சொன்னா இந்த கம்முக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை தமீஸான வார்த்தை லர்ஃபாக இல்லை என்றால் முபத்ததாவுடைய யாரா வரும். உதாரணமாக கம் ரஜுலன் அஹூக்க, எத்தனை மனிதர்கள் ஆகிறார்கள் உங்களுடைய சகோதரா இருக்கும் என்பதாக இருக்கும். இதே இந்த கம்முக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த தமீஸ் லர்ஃபாக இருந்தால் முபத்ததா முஅக்கராவும் ஹபரை முகத்தமாவும் செய்ய வேண்டும். உதாரணமாக கம் யௌமன் சஃபருக்க, உங்களுடைய பிரயாணமானது எத்தனை நாளாக இருந்தது என்று சொல்வதை போல. லுரூஃபுல் மப்னியாத் என்று சொன்னால் பஅது கப்ல ஃபௌக தஹத, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் லுரூஃபுல் மப்னியாக இருக்கிறது. இது மப்னியாக இருப்பதற்கு 3 ஷர்த் இருக்கிறது. ஒன்று, இது இலாஃபத்தை விட்டு துண்டிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது, இதனுடைய முலாஃப் இலைஹி போக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது, முத்தகல்லிமான நபர் முலாஃப் இலைஹி இதுதான் போக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்று சொல்வதாக இருக்கும். அப்படி முத்தகல்லிமான நபருக்கு முலாஃப் இலைஹி இது போக்கப்படவில்லை என்று தெரியவில்லை என்றால் மின் கபுலி மின் பஅதி என்று சொல்லிவிட வேண்டும்.
இந்த ஹைசு என்ற வார்த்தை ஒரு ஜும்லாவிலே நுழைந்தால் விதத்தில் ரீதியில் என்ற அர்த்தம் தரும். அவர்கள் அறியாத விதத்திலே அவர்களை நாம் விட்டு பிடிப்போம் என்று சொல்வதை போல, அது மட்டும் இல்ல இந்த ஹைசுங்கிற வார்த்தை ஒரு முஃப்ரதான வார்த்தையோடு இணைக்கப்பட்டால் இடம் என்ற அர்த்தம் தரும். அம்மா தரா ஹைசு சுஹைல் தாலிஅன், அதான் சுஹைல் என்ற நட்சத்திரம் உதிக்கக்கூடிய இடத்தை நீ பார்க்கவில்லையா என்பதை போல. இந்த இதாங்கிற வார்த்தை மாலியான ஃபஅல்ல நுழைஞ்சுன்னு சொல்லலாம், முஸ்தக்பிலுடைய அர்த்தத்தை தரும். இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் மாலியான ஃபஅல்ல நுழைஞ்சு முலாரியுடைய அர்த்தத்தை தரும். இதாங்கிறது முஃபாதத்தினுடைய அர்த்தத்தை தரும். அதாவது முஃபாதத் என்றால் திடீரென்று அந்நேரத்தில் என்ற அர்த்தத்தை தரும். கரஜத்து நான் வெளியேறினேன் இதன் அந்த நேரத்திலே சபுன் வாக்கிஃபுன், அதாவது கீழே கிழிக்கக்கூடிய பிரயாணி நின்று கொண்டிருந்தது என்பதாக அர்த்தம் தரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐன அண்ணா இந்த இரண்டு வார்த்தையும் லர்ஃபே மக்கானுக்காக வேண்டி வரும். இஸ்திஃபாவுடைய அர்த்தத்தை கொண்டும் ஷர்த்தைத்தான அர்த்தத்தை கொண்டும் வரும். உதாரணமா ஐன தம்ஷி, எந்த இடத்துல நீ நடக்கிறாய் என்று இஸ்திஃபாமுக்கும், ஐன தஜ்லிஸ் அஜ்லிஸ், நீ எங்கே அமர்கிறாயோ நானும் அமர்வேன் என்று ஷர்த்தினுடைய மானாவுக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் மத்தா என்பது ஜமானுக்காக வரும். மத்தா துசாஃபிரு, எப்பொழுது நீ பயணம் செய்வாய். இன்னும் மத்தா என்பது ஷர்த்தியத்தினுடைய அர்த்தத்திலே வரும். மத்தா தசும், நீ எப்பொழுது நோப்பாயோ அப்பொழுது நானும் நோப்பேன் என்பதை போல. இந்த ஐயான என்பது லர்ஃபுக்கா, இந்த ஐயானங்கிறது லர்ஃபே ஜமானுக்காக வரும். ஐயான யௌமுத்தீன், மறுமை நாள் எப்பொழுது வருவதாக இருக்கிறது. இந்த கைஃபங்கிற வார்த்தை தற்போது நிலையில இஸ்திஃபாமுக்காக வரும். கைஃப அந்த, இப்பொழுது நீ இந்த நிலையில நீ எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்காகும். முதுங்கிற வார்த்தை அவ்வளவு முத்தத்தினுடைய அர்த்தத்தை தரும். எப்ப தரும் என்றால், ஒரு நபர் உங்களிடத்திலே கேட்கிறார், மத்தா மாற ஐத்த ஜைதன், ஜைதை நீ எப்பொழுது பார்க்கல என்று கேட்டால் அந்த மத்தாவிற்கு ஜவாபாக வரும் பொழுது முதி யௌமில் ஜுமாஅத்தி மாற ஐத்து ஜைதன் முதி யௌமில் ஜுமாஅத்தி, நான் ஜைதை ஜும்மாவுடைய நாளினுடைய ஆரம்பத்திலிருந்து நான் பார்க்கவில்லை என்று அவ்வளவு முத்தத்தினுடைய அர்த்தத்தை தரும். அடுத்ததாக ஒரு நபர் உங்களிடத்திலே கேட்கிறார், கம் முத்தத்தின் ஜைதன், ஜைதை நீ எத்தனை காலமாக பார்க்கவில்லை என்று சொன்னால் அந்த கம்மிற்கு ஜவாபாக வரும் பொழுது ஜமீஉல் முத்தா, அதாவது பரிபூர்ணமாக அனைத்து காலத்திலேயும் இந்த முந்து வரும். உதாரணமாக முதி யௌமைனி, நான் செய்த 2 நாள் முழுக்க நான் பார்க்கவில்லை என்பதாக வரும். இந்த லதாலதுன் என்பது ஐந்தவுடைய அர்த்தம் வரும். இந்த லதாக்கும் ஐந்தவுக்கு என்ன ஒரு டிஃபரெண்ட், என்ன ஒரு ஃபரக் என்று சொன்னால், இந்தங்கிறது ஒரு பொருள் தன்னிடத்தில் இருக்கணும் என்பது அவசியம் இல்லை. ஆனால் லதாலதுன்னு சொன்னா அந்த பொருள் தன்னிடத்தில் இருப்பது, அதாவது ஹாசிராக இருப்பது அவசியமாக இருக்கும். லதான் அதனுடைய வாசை லதனி லுதினி லதன் லதிலிதுலுது என்பதாக வரும். அது மட்டும் இல்லாமல் கத்து என்ற வார்த்தை மாறி மன்ஃபிக்காக வரும். மா ரஐதுஹு கத்துன், அவனை நான் அறவே பார்க்கவில்லை என்ற அர்த்தமாக வரும். அடுத்தது அவுதுன்னு சொன்னா முலாரி மன்ஃபிக்காக வேண்டி வரும். உதாரணமா அதிரிபு அவுது, அவனை நான் அறவே அடிக்கவில்லை என்பதாக வரும். லுரூஃபுல் மபுனியாக அல்லாத எழுத்துக்கள் எல்லாம் இதாவுடைய அல்லது ஒரு ஜும்லாவுடைய சேர்க்கப்பட்டால் ஃபதஹத்தின் மீது மபுனியாக்கப்படும். லுரூஃபுல் மபுனியாக அல்லாத என்று எழுத்து என்று சொன்னால் யௌமங்கிறது ஒரு ஜும்லாவிலேயோ அல்லது இதுங்கிற வார்த்தையில சேர்க்கப்பட்டால் ஃபதஹத்தின் மபுனி கிடைக்கும். யௌம இதீன் என்பதை போல, ஹீன இதீன் என்பதை போல, யௌம யுன்ஃபகு ஃபி சூரி அந்த உதாரணத்தை போல. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ல கைர, இந்த வார்த்தைகள் எல்லாம் மிஸ்ல கைர, இந்த வார்த்தையெல்லாம் மாவுடனோ அன்னுடனோ அல்ல அன்னோடனோ இலாஃபா செய்யப்பட்டால் அப்பொழுது ஃபதஹத்தின் மீது மபுனியாக இருக்கும். உதாரணமாக மிஸ்லமா கரவுனாவு, அங்கே ஃபதஹத்தின் மீது மபுனியாக இருக்கிறது. இதேபோல் அல்லாஹ் தஆலா இந்த ஹிதாயத்துல் நபியுடைய விளக்கத்தை நமக்கு அதிகமாக தந்தல் புரிவானாக. வாகிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.